திடீரென கூட்டணி அமைத்த தாவேகா, பரபரக்கும் அரசியல் களம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முக்கியமான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் ஒன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்த்தரலாம். கடந்த 2 நாளா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவங்களோட 2 மகன்களும் டிஃபெண்டர் கார் முன்னாடி நின்று ஒரு போட்டோவை சோசியல் மீடியால பதிவிட்டு இருந்தாங்க. அந்த காரோட விலை கிட்டத்தட்ட 2 அல்லது 3 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த போட்டோ பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எதிர்க்கட்சிகள் அந்த போட்டோவை பார்த்து கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது திமுக கூட்டணியில இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரை வாங்கியிருக்காங்க. சோ திமுக கிட்ட இருந்து பெரிய அளவுல பணத்தை வாங்கிட்டு தான் இவங்க கூட்டணிக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு பலவிதமான விமர்சனங்கள் கடந்த 2 நாளா தேமுதிக மேல வைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார் வாங்குற அளவுக்கு கூட கேப்டன் குடும்பத்துக்கு தகுதி இல்லையா? தன்னோட வாழ்நாள்ல சம்பாதிச்ச வருமானத்துல 90% மக்களுக்கு கேப்டன் உதவி செஞ்சிருக்காரு. சோ அவரோட குடும்பம் ஒரு கார் வாங்கினதை பொறுத்துக்காம விமர்சனம் செய்யறாங்க. சோ குறை சொல்றவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்க தேவையில்ல. கேப்டன் குடும்பம் கார் வாங்கினதை விமர்சனம் செய்யறவங்க கேப்டனை பத்தி பேச கூட தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க இப்படி சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தபடியா திடீர்னு தாவேகா கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரியில 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தளபதி நேத்து அறிவிச்சாரு. ஆனா கடைசி நேரத்துல நேயம் மக்கள் கழகம் அப்படிங்கிற கட்சி தாவேகா கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இதனால 2 தொகுதியை தாவேகா அந்த கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. உருளியன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி இந்த 2 தொகுதியை நேயம் மக்கள் கழகத்துக்கு தாவேகா ஒதுக்கி இருக்காங்க. தாவேகா தனித்து போட்டின்னு முடிவு செஞ்சு 30 வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. கடைசி நேரத்துல ஒரு திருப்பு முனை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி 25 நாட்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய போறாராம். இதுல மேக்சிமம் பாண்டிச்சேரியில 5 நாட்கள் பிரச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதம் இருக்க 20 நாட்கள் தமிழ்நாட்டுல சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்துல தளபதி ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு நாள் தளபதி வெளியில வந்தாவே தமிழ்நாடு அதிரும். இந்த நிலைமையில இப்போ தளபதி தொடர்ச்சியா 20 நாட்கள் தமிழ்நாட்டை சுத்த போறாரு. சோ என்ன நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.